Hello friends, welcome back to our channel. ஆதிசியா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். நம்ம ஆதி கூட சூப்பரா இருக்காரு. ஆதிமா ஆதி சூப்பரா ரெடி ஆயிட்டா. ஆதியோட அவுட்ஃபிட் காமிக்கலாமா? ஏ வாவ், ஆதி சூப்பரா ரெடி ஆயிட்டான்டா. உன் ஸ்பைடர்மேன் வாட்ச் காட்டு நம்ம வியூவர்ஸ்க்கு. வாவ், லைட் போடுவியே? ஓகேங்கள பேட்டரி போயிடுச்சோ? ஓ சூப்பராக வந்து ஆதி ரெடி ஆகிட்டாரு சம்மர் காஸ்டியூமில். வாவுடா ஆதிமா. சரி ஓகே, நம்ம பேட்டரி போட்டுக்கலாம். ஸோ இப்போ நாங்கள் சூப்பராக ரெடி ஆகிட்டோம். நாங்கள் ரெடி ஆகி எங்கே போகிறோம் அப்படின்றது வந்து சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, டைட்டில் கார்ட்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஒரு 2 days ட்ரிப்பு போகிறோம். 2 days செம்மையாக ஃபன் பண்ணுறோம். 1 night 2 days. ஓகே, ஸோ என்னெல்லாம் பண்ணுறோம், எப்படி என்ஜாய் பண்ணுறோம், ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறோம். அவ்வளோதான். பெருசாக பிளான்லாம் ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு பெருசாக எங்கே போகிறோன்னே தெரியாது. பிளேசஸ் தெரியும், ஆனால் வந்துட்டு எந்த ஐடியாவும் இல்லை. எங்கள் ட்ரிப்பு பிளானர் ஒருத்தங்க இருக்கிறாங்க, எங்கள் ஃப்ரெண்டு. அவங்க தான் ஃபுல்லாக எல்லாத்தையும் பிளான் பண்ணி ஐட்னரி போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி போக மாட்டோம் கண்டிப்பாக. அவங்க வந்து பிளான் மட்டும்தான் பண்ணுவாங்க. நாங்கள் அதை எதையுமே ஃபாலோ பண்ணாமல் அதை எப்படிலாம் கொலாப்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான் எங்களோட வேலை. ஸோ இப்போ வந்து நம்ம கிளம்பிட்டோம். ஆல்ரெடி வந்து 8 o'clock வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னாங்க. 9 o'clock தாண்டி போயிட்டு இருக்கு. இதுக்கு மேலே நம்ம லேட் பண்ணோம்னா போனதுக்கப்புறம் அடி வாங்கணும். அதனால நம்ம என்ன பண்ணலாம், இப்போ வண்டி ஏறி போயிடலாம். ஸோ நம்ம கார் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்தாச்சு. என் கணவர் வந்து டிரைவ் பண்ண போகிறாரு. ஸோ நம்ம ஒரு 4 ஃபேமிலி சேர்ந்து இன்றைக்கி இந்த ட்ரிப்பு போகிறோம். ஸோ செமையாக ஃபன் பண்ணுறோம், என்ஜாய் பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அங்கே கட் பண்ணுறோம், இங்கே ஓப்பன் பண்ணுறோம். சுட சுட ஆவி பறக்க இட்லி ரெடி ஆகிட்டுருக்கு. இதோ ஒரு பேட்ச் வந்து ஹாட் பாக்ஸில் ரெடியாக இருக்குது. சாரி, ஒரு கையில் ஓப்பன் பண்ண முடியும். பண்ணிட்டு ஆவி பறக்க இட்லி ரெடி. அதுக்கப்புறம் சாம்பார்லாம் நைட்டே பண்ணி வச்சுட்டேங்க. காலையிலே எழுந்து சூப்பராக வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் இல்லையா? நம்ம இட்லி சாம்பார் மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இருக்கா? ஸோ அதனால் வந்து சூப்பராக வந்து சாம்பார் ரெடி பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், கம்மன்னு ஒரு இட்லி சாம்பார். வாவ், நைஸில். ஓகே, நம்ம இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். டேடா பாருங்கள், நம்ம சூப்பராக வந்து பேக்கிங்லாம் முடிச்சாச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு என்னோடய ட்ரெஸ்ஸு, என்னோடய காஸ்மெட்டிக்ஸ்லாம் இருக்கிற ஒரு ட்ராலி. இது வந்து எங்கள் வீட்டில் இருக்க 2 பாய்ஸ், அப்பாவுக்கும் பையனுக்கும் ட்ரெஸ்ஸஸ், அவங்க திங்ஸ் எல்லாமே. இதில் பார்த்தீங்கன்னா ஷூஸ், எக்ஸ்ட்ரா பேர் ஷூஸ், அப்புறம் என்னோடய ட்ரையரில் ஸ்ட்ரைட்னர், அந்த மாதிரி ஹேர் அக்சசரிஸ் அது. இதில் பார்த்தீங்கன்னா அம்பர்லா ஜாக்கெட்ஸ். ஸோ குளிர் மழைக்கு தேவையான பொருட்கள். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிக்னிக் மேட் இருக்கும் இல்லையா, அது. அப்புறம் காரில் ஃபோனு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கார் மவுண்ட். இந்த பிளாங்கெட்ஸ் ரொம்ப முக்கியங்க. ஸோ இது வந்துட்டு என் கணவரோட அஃபிஷியல் பேக், லேப்டாப் பேக். ஸோ இது என்னோடய பர்சனல் பேக், நமக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் கேரி பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பேக் எடுத்துருக்குறோம். லைக் இதில் வந்துட்டு என்னோடய ட்ரைபாட், ஆதிக்கு ஒரு பேர் ஆஃப் எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸு கையிலேயே வச்சுக்க. ஸோ நம்ம இது வந்துட்டு வாட்டர் ப்ரூஃப், அந்த ஃபோன் கவர் இருக்கும் இல்லையா, அது. வாட்டர் ரெசிஸ்டண்ட் மாதிரி ஒன்று இருக்கும்ல, அது. ஏன்னா நம்ம போகிறது வாட்டர் ஏரியான்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு வேணும்னு எடுத்துட்டாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காரில் வச்சுக்க ஒரு டிஷ்யூ பாக்ஸ் வச்சாச்சு, ஒரு டிஷ்யூ ரோல். அப்புறம் இது ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் இருக்குது கிட்ஸுக்கு. ஸோ அதுக்கப்புறம் எங்களோட ஹேட், நீங்கள் 3 பேருக்கும் ஹேட். அவ்வளோதான். இதில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒரு 2-3 பேக் வந்து ட்ராஷ் பேகு, அப்புறம் ஒரு பேக் எக்ஸ்ட்ரா ஒன்று சும்மா வச்சுருக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் பேக் பண்ணி போகிறோம். 1 day ட்ரிப்பு தான், ஆனாலும் வந்து இவ்வளோ பேக் பண்ணி தான் கிளம்புறோம். சாரி, 2 day ட்ரிப், 1 night 2 days. ஓகே, வாங்க போகலாம். ஹலோ. ஸோ ட்ரங்க்கு ஃபுல்லாக வந்து என்ன சொல்கிறது, லோட் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து இந்த காரில் வந்து 2 ஃபேமிலி போகிறோம். ஈச் 7 seaterல 2 ஃபேமிலி போகலாம் அப்படின்னு பிளான். ஓகேங்களா? நானே இவ்வளோ தூரம் ஃபில் பண்ணி வச்சுருக்கிறேனே, ரொம்ப டூ மச்சாக எனக்கே தெரியுது. இன்னொரு ஃபேமிலி வேறு வராங்க. ஸோ அவங்க என்ன திங்ஸ்லாம் எடுத்துன்னு வராங்க, நாங்கள் எப்படி வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறோன்றது தான் பெரிய டாஸ்க். ஸோ அந்த டாஸ்க்கையும்
ஃபேமிலி இந்த கார்ல ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ அவங்கள பிக்கப் பண்றதுக்காக தாங்க நாங்க போயிட்டே இருக்கோம். எல்லாரும் ஒரே இடத்துல கேதர் ஆகி கிளம்பலாமே அப்படின்னு சொல்லிட்டு. நமக்காக அங்க 3 ஃபேமிலி வெயிட் பண்றாங்க. நம்ம கடகடன்னு போறோம். அவங்கள தூக்கி வண்டியில போடுறோம். அப்படியே நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்றோம். என்னப்பா? இப்போ நம்ம காஸ்கோக்கு வந்திருக்கிறோம். டிரைவர் என்ன? கேஸ் ஃபில் ஆயிட்டு இருக்கு. எங்க மூஞ்சி பின்னாடி எடுத்துறேன். சுத்தி சுத்தி எங்க மூஞ்சிங்களே வந்து நிக்குது. நாங்க இப்ப வண்டி எடுத்துன்னு கிளம்பிட்டோம் காஸ்கோல இருந்து. ஸோ இங்க பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை லாலிபாப் சாப்பிடுது. இந்த பக்கம் ஒரு குழந்தை இருக்கு. பின்னாடி 3 டிக்கெட்ஸ் இருக்கு. என் கணவர்கிட்ட இருந்து என்ன பிரிச்சதே அந்த டிக்கெட்ஸ் தான். என் பையனை எங்க கூட உட்காடுறான்னா ஃப்ரெண்ட்ஸோட வர போறேன்னு முளைக்கிறதுக்குள்ள இங்க வந்து உட்காந்துட்டு நான் பெத்த செல்வம். அதனால இங்க வந்தாச்சு. இன்னைக்கு இந்த ட்ரிப் எனக்கு தெரிஞ்சு இதுங்க கூட தான் நினைக்கிறேன். எனக்கு சாரி அப்படி சொல்லுவோம். இவங்க கூட தான் நினைக்கிறேன். எனக்கு இந்த பெரியவங்க கூட தான் நான் வரணும். ருத்ரா நீ மட்டும் ஹாய் சொல்ல மாட்டற? எங்க யாத்து கிளம்பிட்ட? பஞ்சம் டேக்கா சட்டை போட்டுன்னு எங்க கிளம்பிட்ட? ஏய் இப்ப எங்கடி போற? என்ன ட்ரிப்புக்கு? இப்ப இந்தியா ட்ரிப்பா போற? என்னடா இது கார்ல இந்தியா போயிருவீங்களா? மறந்தாப்புல எங்களையும் கூட்டிட்டு போறடி கூட. நம்ம எப்ப சொன்ன டைமுக்கு கிளம்பி இருக்கோம். நம்ம 8 o'clock வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தாங்க பிளான் பண்ணோம். ஆனா நாங்க வந்துட்டு 2 hours கிட்ட வந்து லேட்டா தாங்க ஸ்டார்ட் பண்ணோமே வீட்ல இருந்தே. ஸோ அதனால வந்துட்டு ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு ட்ரிப்பாவே போவோம். ஹரிபரி எல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி தான் வந்து டிராவல் பண்ணல. ஸ்நாக்ஸ் பாதி ஸ்நாக்ஸ் காலி. ஃபுல்லா சாப்பிட்டுனே இருக்கிறோம். ஆமா இந்த ஆனியன் ரிங்ஸ் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. இது கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. இந்த ரோட் ட்ரிப் ஃபுல்லாவே வந்து செம்ம சீனிக்கா இருந்துச்சுங்க. செம்ம சூப்பரா இருந்தது. வந்துட்டு நல்ல கிரீனரியா வந்துட்டு ஏன்னா இங்க சம்மர்ல மட்டும் தானே இந்த மாதிரி வந்து கிரீனரியா பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வின்டர்லாம் வந்துருச்சுன்னா ரோடே வந்துட்டு அப்படியே சொன்னேன் இல்லையா, நாங்க நினைச்ச இடத்துலலாம் வண்டியை நிறுத்தி நிறுத்தி போகணும்னு ஒரு டங்கின் வந்துச்சு ஆன் தி வேல. அதனால வந்து கிட்ஸ்க்கெல்லாம் ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 hour தாங்க டிரைவ் பண்ணியிருப்போம். அதுக்குள்ளேயே வந்துட்டு கிட்ஸுக்கு வந்துட்டு டோனட்ஸ் வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா வண்டி எடுக்கும் போதே வந்து சொல்லிட்டேன் நான் டோனட்ஸ் வாங்கிட்டுலாம் போற வழியில. அதனால வந்து டங்கினை பார்த்ததும் வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. ஏன்னா இதை வாங்கி கொடுத்து வாய் அடைச்சாதான் வந்து கம்முன்னு அமைதியா வருவானுங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் டோனட்ஸ்னு ஹோல் ட்ரிப்பும் வந்துட்டு அழுதுருவானுங்க. அதனால வந்து ஸ்டாப் பண்ணி வந்து டோனட் ஷாப்ல ஆன் தி வேலையே இருந்துச்சுங்க. இது வந்து ஒரு ரெஸ்ட் ஏரியாவுமாவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஷாப்ஸ்ல தாங்க நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி லாங் டிரைவ் எல்லாம் போகும்போது. இங்க வந்து கிட்ஸ் எல்லாருக்கும் அவங்கவங்களுக்கு ஃபேவரட்டான டோனட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒண்ணு ஒண்ணா ஆர்டர் பண்ணிட்டு அப்படியே நமக்கும் ஏதாவது வாங்கலாம்னு சொல்லி எங்களுக்கும் கொஞ்சம் சாப்பிட வாங்கிக்கிட்டு திரும்ப வந்து அப்படியே வண்டியை
நியூயார்க்குள்ள என்டர் ஆயாச்சுங்க. நியூ ஜெர்சியை வந்து கிராஸ் பண்ணி வந்து நியூயார்க் பார்டருக்கு வந்தாச்சு. எப்படியோ வந்து பாதி கடலை தாண்டிட்டோம் அப்படின்லாம் சொல்லவே முடியாதுங்க. இப்பதான் வந்து கால்வாசி தூரம் வந்திருக்கோம். அதுக்குள்ளேயே வந்து ஒரு ஸ்டாப் வந்து போட்டுட்டோம். என்னடா இது வண்டி எடுக்கிறீங்க, பாதி தூரம் கூட போக மாட்டீங்க, அங்கங்க வண்டியை நிறுத்தி நிறுத்தி போறீங்க அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. நான் தான் ஆல்ரெடியே சொன்னேங்க, இது வந்துட்டு ஒரு ரிலாக்ஸ்டான ட்ரிப்புங்க. அதனால இப்படிதான் வண்டியை நிறுத்தி நிறுத்தி போகும். பட் இங்க நாங்க ஸ்டாப் போட்டது வந்து ஆல்ரெடியே ப்ரீ பிளான்டுங்க. இது வந்துட்டு ஒரு ரெஸ்ட் ஏரியா. இங்க நம்ம இந்த மாதிரி ஹைவேஸ்ல எல்லாம் வந்து லாங் டிரைவ் எல்லாம் போகும்போது இந்த மாதிரி வந்து ரெஸ்ட் ஏரியாஸ் நிறைய இருக்குங்க. இங்க வந்து ஃப்ரீயா ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ள வந்துட்டு கேஃபெட்டேரியா அந்த மாதிரி ஃபுட் கோர்ட்டுமே இருக்குங்க. நம்ம ஏதாவது சாப்பிடணும்னா சாப்பிடலாம். ரிலாக்ஸ் பண்றதுக்கு வந்துட்டு பார்க்கிங் வந்து இங்க ஃப்ரீ. பிளஸ் இங்க கிட்ஸுக்கு வந்து ஒரு பிளே ஏரியா கூட இருந்துச்சுங்க. ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் கூட அவ்வளோ கிளீன் அண்ட் நீட்டா வந்து மெயின்டைன் பண்ணுவாங்கங்க. நம்ம வந்துட்டு இங்க வந்து ஸ்டாப் பண்ணி வந்து ரிலாக்ஸ் பண்றதுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷனுங்க. இங்க எங்க வந்து டிராவல் பண்ணி போனாலும். காஃபி ஷாப், ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் எல்லாமே வச்சுக்கிறாங்க பாருங்க இங்கே. சூப்பராக ஸ்நாக்ஸு, சாசஸ், உட்காந்து சாப்பிட்ற டேபிள், கேரமல் சாஸ், காஃபி ஷாப், காஃபி குடிக்கலாம். இந்த மாதிரி பசங்க ஓடி ஆடி விளையாடலாம். ஸோ இங்கே வந்துட்டு இந்த ஃபேமஸான ஸ்பாட்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே வந்து கேன்வாஸில் வந்துட்டு ஹேங் பண்ணி வச்சுருந்தாங்கங்க. வால் ஆர்ட் மாதிரி வந்துட்டு நம்ம இதில் போக போகிற ஸ்பாட்டுமே இங்கே இருந்துச்சுங்க. இந்த கேட்ஸ்கில் வந்து நாங்கள் போயிட்டோம் ஆல்ரெடியே. இப்போ நம்ம போக போகிற பிளேஸ் வந்து இத்தாக்கா ஃபால்ஸுங்க. அதை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன ஸ்பாட்ஸ் எல்லாம் தான் நம்ம வந்து ஸ்க்ரீன்ல வந்துட்டு நம்ம வந்து செல்ஃபி எடுத்துக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுங்க. நம்ம பசங்கள்லாம் இதை வச்சு அன்னைக்கு பண்ண வேலை இருக்கே, இந்த இடத்த விட்டு காலி பண்ண மாட்டேன்னுட்டாங்க. ஆளுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு தான் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இதில் வந்துட்டு நின்று நம்ம ஃபோட்டோஸ் வந்து எடுத்துட்டு இதை வந்து நம்ம மொபைலுக்குமே வந்து ஷேர் பண்ணிக்கிற ஆப்ஷனுமே இருந்துச்சு. இங்கேயே வந்துட்டு ஒரு பார்கோடு மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம ஸ்கேன் பண்ணி வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். லைக் பேக்ரவுண்டில் வந்துட்டு கொஞ்சம் நேச்சர் பேக்ரவுண்ட் மாதிரி வருது. அங்கேயே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் எந்த பேக்ரவுண்ட் வேணும்னு. ஸோ அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிட்டு வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. செம்ம ஃபன்னா இருந்துச்சுங்க இது உண்மையாவே. ஒரு நல்ல நியூயார்க் இருக்கு. அங்க போய் நில்லு, அங்க போய் நில்லு. அங்க அது எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் இது முடிச்சுட்டு வா, எடுத்து விடுறேன். சேச்சி சேச்சி. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஐ லவ் நியூயார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பேனர் வச்சிருந்தாங்களா. லைக் இதுவுமே ஒரு ஃபோட்டோ பூத் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பசங்களெல்லாம் நிற்க வச்சு இங்கே ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு வெளியேயுமே வந்துட்டு இந்த ஐ லவ் நியூயார்க் சைன் வந்து வச்சிருந்தாங்க. இங்கே நின்று ஜாலியாக ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கலாமா. ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க இந்த இடம். ஸோ இங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுக்காமல் எப்படி அப்படியே கிட்ஸ் எல்லாம் வச்சு சோலோ ஃபோட்டோ, குரூப் ஃபோட்டோ அப்படி எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கப்பிள்ஸ் ஃபோட்டோ, ஃபேமிலி ஃபோட்டோன்னு வந்து எடுக்காமல் இந்த இடத்த விட்டு கிளம்புவோமா. நம்ம அதுக்காக தானே சூப்பராக ட்ரெஸ்அப் பண்ணி வரோம். அதனால வந்துட்டு அந்த கடமையை முடிச்சே ஆகணுமேன்னு நின்று எல்லா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து எங்கள் கடமைகளை முடித்து விட்டு அப்படியே திரும்ப வந்துட்டோம். எங்க வந்திருக்கோம்? ஹோட்டல் சாப்பிட வந்தாச்சு. கிளம்பணும். ஒரு தடவை டங்கின் டோனட்ல நிறுத்தி டோனட் சாப்பிட்டோம். இங்கதான் நம்ம சாப்பிட போறோம். ராயல் இந்தியன் கிரில். ஸோ சாப்பிட வந்தாச்சு. இந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் தான் நம்ம சாப்பிட போகிறோம். இன்னும் எங்கள் ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் வந்து கால்வாசி தூரம் கூட போகல, அதுக்குள்ளேயே வந்து சாப்பிட வந்தாச்சு. ஏன்னா எங்கள் கேங் அப்படி. நாங்கள் ஃபஸ்ட்டு சாப்பாடு, அப்புறம் தான் எல்லாம். ஒரு டங்கின்னு, அப்புறம் ஒரு ரெஸ்ட் ஏரியா, அப்புறம் சாப்பிட. நாங்கள் முடிவு பண்ண ஸ்பாட்டுக்கு பக்கத்தில் கூட இன்னும் நாங்கள் போகல. ஸோ இப்போ நம்ம உள்ளே போகிறோம். ஃபுல்லாக சாப்பிட்டு அடித்து நாக் அவுட் பண்ணிட்டு அப்புறமா வந்து உங்களை பார்க்குறேன். உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே வாங்க லஞ்ச் சாப்பிட போகலாம்.
இப்போ பொஃபே வந்திருக்கும். எடுக்கிறதே டெசர்ட் தானா? மேங்கோ மூஸ் காலி ஆயிடுச்சு, ரீஃபில் பண்ண சொல்றா. நல்லா இருக்கும். தாஹி என்னதுடா இது? சாலட்ஸா? இந்த பக்கமே போக கூடாது. ஏய் ஹல்வாலாம் இருக்குடோய். பிரியாணியில் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் லேம்ப் கிரேவி, சிக்கன் கிரேவி, அப்புறம் வெஜிடேரியனில் பன்னீர் கிரேவி, அப்புறம் ஒரு வெஜிடபிள்ஸ் எல்லாம் மிக்ஸ்டு கிரேவி மாதிரி ஒன்று, அப்புறம் வந்து தந்தூரி சிக்கன், கேரட் ஹல்வா, அப்புறம் வந்து சிக்கன் பிரியாணி, அப்புறம் ஜீரா ரைஸ், அந்த மாதிரி வந்து நிறைய வெரைட்டிஸுங்க. தால், அப்புறம் வந்து சோலை பட்டோரே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸுங்க. பக்கோடா, அப்புறம் இட்லி சாம்பார், வடை, அப்புறம் மெயினாக வந்துட்டு பானிபூரிங்க. இவ்ளோ ஐட்டம்ஸ் வந்து இங்க வச்சிருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் டெசர்ட்டுக்கு வந்துட்டு மேங்கோ மூஸ், அப்புறம் கீர் மாதிரி 2 அந்த மாதிரி வந்து ஐட்டம்ஸ் வந்து நெறைய இருந்துச்சுங்க. இது வந்துட்டு கொத்து பரோட்டா, வெஜ் கொத்து பரோட்டா. ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க டேஸ்ட். இந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து பொஃபே இருக்கும் அப்படின்லாம் வந்து எங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க. பிளான் பண்ணிலாம் போல. ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் போலாமே அப்படின்னு சொல்லிட்டு, இது பக்கத்துல இருந்துச்சுன்னு சொல்லி வந்து ஆன் தி வேல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் சூஸ் பண்ணோமா. இங்க வந்து பொஃபே இருந்துச்சு. அதுவுமே வந்து பிரைஸ் வந்து ரொம்ப ரீசனபிளான பிரைஸுங்க. $16 தாங்க வந்துட்டு அடல்ட்டுக்கு. கிட்ஸுக்கு வந்துட்டு $10 மாதிரி வந்து சொன்னாங்க. ஃபுட் வந்து நிஜமாவே வந்து ரொம்ப வொர்த்துங்க. நாங்க வந்து நியூ ஜெர்சில வந்துட்டு இவ்ளோ கம்மியாலாம் வந்து பொஃபே கிடையவே கிடையாது. ஸ்டார்ட்டிங் பிரைஸே வந்து $25 தான். ஃபுட்டுமே வந்துட்டு நல்ல டேஸ்டியா இருந்துச்சு. நல்லாவே இருந்துச்சு. வெரைட்டிஸுமே வந்துட்டு நெறைய வச்சிருந்தாங்க. வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸுமே நல்லாவே வச்சிருந்தாங்கங்க. இட்லி, சாம்பார், பானிபூரி அப்படின்னு சொல்லிட்டு லைக் கொத்து பரோட்டா அப்படி எல்லாமே இருந்துச்சுங்க. சூப்பரா இருந்துச்சு. என்ன நான்வெஜ்ஜா இருக்கு பிளேட் ஃபுல்லா என்ன? இது என்ன சிக்கனு, இது மட்டனு, இது பீஃபா? ஹாய் மிஸ்டர் கார்த்தி. ஹாய் மிஸ்டர் கார்த்தி பெத்த வைரம். ஹாய் ருத்ரா. இதான்டா குட் பாய் பிரியாணி சாப்பிட்ற. நல்லா சூப்பரா திருப்தியா வந்து நல்ல டேஸ்டியான ஒரு லஞ்ச் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. இப்போ வந்துட்டு நம்ம ட்ரிப்பை வந்து கண்டினியூ பண்றோம். ஆனா இந்த வீடியோ வந்து இதோட நம்ம எண்ட் பண்றோம். இந்த வீடியோ ரொம்ப லாங்கா போயிட்டு இருந்த காரணத்தினால வந்து இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேங்க. இந்த ட்ரிப்போட வீடியோஸ் அடுத்தடுத்து கண்டினியூஸா உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அடுத்த ஒரு வீடியோவோட உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். ஸ்டே டியூன்ட். அன்டில் தென் பாய்.